ஹலோ உறவுகளே, அருமையான மாலை நேரம். இந்த காட்சியை பார்த்தவுடன் உங்களுக்கு இந்த மாலை நேரத்தை காட்டலாம் என்று தோன்றுகிறது. பாருங்கள், என்ன அழகாக இருக்குது மாலை நேரம் இல்லை? மத்தியான நேரம் மிகவும் உஷ்ணமாக, ரொம்ப வெயிலாக இருந்தது. வெளியே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவில் இருந்தது. இப்போ பாருங்கள், குளிர்ச்சியாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது மாலை நேரம். நன்றாக இருக்கிறது அல்வா? இன்னும் சிறிது நேரத்துக்குள் இருள் சூழ்ந்துவிடும். இந்த காட்சியை நம்மால் காண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டாக்கா இரவு நேரம் வந்தோம். இரவு நேரத்துக்கு பிறகு மறுபடியும் காலை நேரம் வந்துவிடும். அப்புறம் மத்தியான நேரம் வந்துவிடும். மறுபடியும் இதே மாலை நேரம் வந்துவிடும். இது கடவுள் படைப்பில் இது வாடிக்கையாய் ஆகிவிட்டது. பார்த்தீங்களா? என்னுடைய வீட்டுக்கு எதிரில் உள்ள வீடுகள், இந்த வீட்டின் நம்பர், என்னுடைய வீட்டின் நம்பர் 23. என்னுடைய வீட்டுக்கு ரோட்டுக்கு அடுத்த எதிர்ப்புறமாக இருக்கிறது 32. இங்கே எல்லாம் ஆஸ்திரேலியாவில், மற்ற இடங்களில் எப்படி தெரில, ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக நம்ம ஊருங்களெல்லாம் வீடுங்களில் வரிசையாக 20 நெக்ஸ்ட் வீடு 21, 22, 23, 24 அப்படி போவோம் நம்ம ஊர்லலாம். இந்த ஊரில் இந்த வீட்டுக்கு 20னாக்கா பக்கத்து வீடு ஏதோ 40. அண்ணாண்ட வீடு பார்த்தா 41 இருக்குன்னு பார்த்தா 48 இப்படி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க, இந்த வீட்டுக்கு, என்னுடைய வீட்டுக்கு நம்பர் 23, எதிரில் இருக்கிற வீட்டுக்கு 32. இவங்க அந்த வீட்டில் பக்கத்தில் வந்து இப்போ இந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டு சீரியலில் வர்றதில்ல, அது வந்து எதிரில் இருக்கிற வீட்டுக்கு ஏதோ ஒரு நம்பர் எதிரில் இருக்கிறத போட்டுடுறாங்க. ஏதோ ஒரு நம்பர்னால் இது வந்து 23, எதிர் வீட்டுக்கு வந்து 24. வரிசையாக இல்லாமல் எதிர்ப்புறத்தில் இருக்கிறது வந்து சீரியல் போடுறான். நீங்கள் அந்த வீட்டுக்கு அடுத்த வீடு பார்த்தாக்கா அது வேறு நம்பர். ஆனால் இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நம்பரு, ரோட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வீட்டுக்கு வந்து அந்த சீரியல் வந்துடுது. இப்போ யாருன்னா போஸ்ட்மேன் அவங்கவுங்க வந்தாக்கா அவங்க வந்து வரிசையாக பார்த்து போகிறதுக்கு இல்லை. இந்த வீடு 23னா அப்போ 24 வந்து எதிரில் இருக்கிற வீட்டுக்கு நம்பர் 24 அப்படின்னு படுத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் அங்கே இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட இந்த மாலை நேரத்தில் ஏதோ ஒன்று பேசணுமேன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன். இந்த வீட்டை பாருங்கள், இந்த வீட்டுக்கு நம்பர் இங்கெல்லாம் வீட்டு நம்பர் போர்டெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ், சின்ன வீடு மாதிரி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு டிசைனில் வச்சுருப்பாங்க. இது போஸ்ட் பாக்ஸ், இது பேர், இது போஸ்ட் பாக்ஸ். பாருங்கள், இந்த வீட்டு நம்பர் வந்து 23. அடுத்த வீட்டு நம்பர் வந்து 24 இருக்குன்னு பார்த்தா
இல்லை வேறு ஏதோ நம்பர். இந்த வீட்டுக்கு எதிரில் இருக்கிற வீட்டு நம்பர் 24. இப்படி க அ நம்ம நாட்டுக்கும் இங்கத்துக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இது பாருங்க. இது என்னுடைய அ அ மகன் சொல்கிறனால அவருடைய காரு. இது வந்து என்னுடைய மகளுடைய காரு. இங்கே என்ன ஸ்பெஷல்னாக்கா, ஆஸ்திரேலியாவில் எல்லா ரோடுங்களும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். கிராஸ் ரோடு, மெயின் ரோடு, அந்த ரோடு, இந்த ரோடு எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது எப்படி தான் அது க்ளீனாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில. இவ்வளோ மரங்களெல்லாம் அக்கம் பக்கம்லாம் இவ்வளோ மரங்கள் இருந்து கூட பாருங்கள், ரோடெல்லாம் எல்லாம் என்ன அழகாக இருக்குது பாருங்க. ஓகே உறவுகளே, இதோடு முடிச்சுக்கிறேன். வணக்கம்.